வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு. ஸோ மாரடைப்பு வரது சிம்டம்ஸ் என்ன? ஏன்னா ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த சிம்டம்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஒரு மனுஷனுக்கு எப்படி வருது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். மூன்றாவதாக ஹார்ட் அட்டாக் யாருக்கெல்லாம் அதிகமாக தாக்கும், எந்த மாதிரி ஆட்கள்லாம் அதிகமாக தாக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ்னால் எல்லாம் ஹார்ட் அட்டாக்னா என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஹார்ட் இருக்குது, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பெயின் வந்தது தான், ஸோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படி வந்தாலும் பெயின் வந்தாலும் அதுக்கு ஹார்ட் அட்டாக் அறிகுறி தான். அதே மாதிரி இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் ஐட்டம், ஹார்ட் வந்து எங்கே இருக்குது? ஸோ இதை பார்த்துட்டு எல்லாம் சொல்லுங்கள், ஹார்ட் எங்கே இருக்குன்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட் தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் படங்களும் சில ஃபேக்கான படத்தை பார்த்தோம், ஹார்ட் இந்த பக்கம் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஹார்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மட்டும் இல்லை, ஹார்ட் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் தான் இருக்குது. ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 60% இருக்குது. அதேமாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 40% இருக்குது. 60% லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கே லெஃப்ட் செஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தான் இருக்குது சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஹார்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது. இங்கே வந்து 60% லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் 40% இருக்குது. ஸோ அதுக்கடுத்து எந்தெந்த மாதிரி பெயின்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, கழுத்து கீழே, அதே மாதிரி இங்கே வயிற்று கொஞ்சம் மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்க பார்ட்ஸு எங்கே வேணால் பெயின் வரலாம். ஸோ எங்கே பெயின் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதேமாதிரி பெயின் வந்தால் அது ஹார்ட் அட்டாக்காக இல்லை, அதேமாதிரி பெயின் வந்தால் ஹார்ட் அட்டாக்காகவும் இருக்கலாம் தான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது ஒருத்தர் ஏற்படும் போதோ ஏதாவது எரிச்சலோ சம்திங் ஏதாவது வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அது கேஸ் டபுள், இந்த மாதிரி இது வாங்கி குடிச்சா, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா சரியாயிடும், கேஸ் வந்துடும் வெளில சொல்லுவோம். ஸோ அது வந்து கேஸ் டபுளாகவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும்ல, ஒரு 50% 60% பிளாக் இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல எங்கேயாவது பெயின் இருந்தால் உடனே போய் செக் பண்ணிங்க. என்ன ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறீங்க பாருங்களா, வேறு வழி இல்லை. நம்ம இயற்கையான முறையில் வாழ்ந்து வந்திருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஸோ இயற்கையை விட்டுட்டு செயற்கையாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்லேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம மாற்றுறோம். அதேமாதிரி எந்த வேலையும் பண்ணுறதில்ல. ஸோ இப்போது ஹாஸ்பிட்டலில் தேடி தான் போகணும், வேறு வழி இல்லை. அதுக்கடுத்து ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மனுஷனுக்கு வருது. ஸோ ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஹார்ட் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரத்தத்தை வந்து செலுத்துது. எல்லா உடலும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான் ரத்தத்தை புஷ் பண்ணி செலுத்துது. அந்த ஹார்ட்டுக்கே ரத்தம் தேவைப்படுதுல்ல, அந்த ரத்தத்தில் போகும்போது அந்த ஹார்ட்டுக்கு ஏதாவது பிளாக் வந்தால் ஸோ அதுதான் ஹார்ட் அட்டாக். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ அந்த ரத்தத்தில் எப்படி அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த பைப் இருக்குல்ல, குழாய்கள், அதில் ரத்தம் வந்துட்டுருக்கு, ஹார்ட்டுக்கு போகுது. ஸோ அப்படி போனால் ஒழுங்காக முறையாக போனால் தான் ஹார்ட் வந்து வேலை செய்யும், மற்ற எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் ரத்தம் செலுத்த முடியும், எல்லாமே ஒர்க் ஆகும். அதுக்கு போகாமல் பிளாக் வருது, இந்த கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதன் மூலிமா வர அடைப்பு பார்த்தீங்கன்னா அதுதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கை இருக்குல்ல, கையெல்லாம் நல்லா மூடிக்கிங்க, எல்லாம் பண்ணுங்கள். இங்கே ரிஸ்ட் இருக்குல்ல, ரிஸ்ட்டை டைட்டாக பிடிச்சிங்க, கையை நல்லா டைட்டாக பிடிச்சிங்க. ஒரு 6 செகண்ட்ஸோ இல்லை 7 செகண்ட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கையை மெதுவாக அப்படி ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிங்கன்னா கை பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ரெட்டாக இருக்கும், இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒயிட் இருக்கும். ஏன்னா ரத்தம் பார்த்தீங்கன்னா இருக்கிற தந்தத்தில் அப்படியே இருக்குது, மீதி இருக்கிற இடத்துல ரத்தம் பாயலை. ஏன்னா கையை இங்கே நம்ம போய் லாக் பண்ணிட்டோம். ஸோ இதை மெதுவாக இப்படி டக்குன்னு விட்டு பாருங்களா, எல்லாம் பண்ணி பாருங்கள். விட்டோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்தம் பாய்த்து தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக மாறிட்டு இருக்கும். இதேமாரி தான் ஹார்ட்டுக்கும். உதாரணத்துக்கு இதை இப்போ இந்த கை பார்த்தீங்கன்னா ஹார்ட்னு வச்சுக்கிங்க, இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஹார்ட்னு வச்சுக்கிங்க. ஸோ இதுக்கு வந்து ரத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் மேலே இருந்தால் அப்படி கீழே வரும். ஸோ இந்த இடத்துல பிளாக் ஆச்சா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது கீழே உள்ள பார்ட்ஸு இது ஃபுல்லாக சைடில் இருந்து போயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல பிளாக் ஆச்சுன்னா ஸோ இந்த பிளேஸில் இருக்குது, இங்கே பிடிச்சிக்கலாம். ஸோ இது கீழே உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் போயிடும். அதேமாதிரி தான் ஹார்ட்டுக்கும் வருது. ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மேஜர் அட்டாக் இல்லை மைனர் அட்டாக் தான், ஓரளவுக்கு பரவாயில்ல சொல்லிடுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட்டுக்கு வர குழாய்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரத்தம் வர குழாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த குழாய்களில் நிறைய கிளைகள் வரும். அந்தந்த கிளைகளில் பார்த்தீங்கன்னா கீழ்படியான கிளைகளில் பிளாக் ஏதாவது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றும் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை, ஓரளவுக்கு டேமேஜ் இருக்கும், இதனால் பெரிய அளவில் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இதே இந்த குழாய் மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே டாப்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளாக் வந்ததுன்னா அது கீழே ஃபுல்லாக இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டேமேஜ் ஆகிடும். ஸோ ஹார்ட் அட்டாக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஸோ இப்படி தான் வருது. இதை இன்னும் ஒரு கிளியராக சொல்லணும்னா, இப்போ ஒரு பைப் இருக்குது, அதாவது வீட்டில் தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு பைப் டேங்க்லேருந்து. அந்த இரும்பு பைப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அது அப்படியே கிளியராக இருக்கும். கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போகும்போது அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள துரு பிடிக்கும். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகும். அந்த ஹோலில் துரு பிடிக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அது கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க. ஸோ அந்த டியூப்பில் அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா ரத்தம் போயிட்டே இருக்குது, ஹார்ட் ஒர்க் ஆகிட்டே இருக்குது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு என்ன காரணம் கூட சொல்கிறேன், அது யாருக்கெல்லாம் வரும் சொல்லிட்டு அப்போ புரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொலஸ்ட்ரால் பார்த்தீங்களா, அந்த கொழுப்புகள் அது வந்து அது உள்ள அப்படியே வருது. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா 100% இல்லை, 30% இல்லை 20% இல்லை 80% அந்த கொலஸ்ட்ரால் அப்படியே கவர் பண்ணுது. அப்போ ரத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சமாக இருக்கும். அதே 100% ஃபுல்லாக அந்த கொலஸ்ட்ரால் கவர் பண்ணிச்சு என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலியமாக பண்ணுவாங்க. அப்படியும் பண்ண முடியும் என்ன பண்ணுவாங்க, ஓப்பனாக சர்ஜரி பண்ணி ஸோ அதை சரி பண்ணுவாங்க. அது பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகள் இருப்பாங்க, ஒரு கேரண்டி கொடுப்பாங்க 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உயிரிழந்துடும். ஒரு வாட்டி ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்தாலே அவங்களுக்கு அடிக்கடி ப்ராப்ளம் வரதான் இருக்கும். ஒரு நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இருக்க முடியாது.
இப்போ ஹார்ட்டில் அந்த கொலஸ்ட்ரால் பார்த்தீங்களா, அந்த ரத்தம் போகக்கூடிய அந்த பைப் இருக்குது பார்த்தீங்கன்னா குழாய், அதில் வந்து கொலஸ்ட்ரால் மட்டும் தான் ஹார்ட் அட்டாக் வருமா? இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 2 மனுஷங்களை எடுத்துக்கலாம், அந்த பிக்சரில் போகிறோம் பாருங்கள். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில், அதாவது குழாய் இருக்குல்ல, ரத்தம் போகக்கூடிய குழாய் ஹார்ட்டில், அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருக்குது. இன்னொருத்தருக்கு 80% பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் இருக்குது. அப்போ 80% இருக்கு, ஜஸ்ட் ஒரு 20% தான் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் போயிட்டு ஹார்ட்டுக்கு வேலை செய்யுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20% தான் அவருக்கு அந்த கொலஸ்ட்ரால் இருக்குது. ஆனால் அவருக்கு 80% பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது, அது ரத்தம் போகுது. இப்போ இதில் யாருக்கு ஹார்ட் அட்டாக் முதல்ல வரும்னு கேட்டால் எல்லாம் என்ன சொல்லுவோம்? 80% கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபில் ஆச்சுன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஸோ அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக் 2 பேரில் யாருக்கு வேணால் வரலாம். ஏன்னா இப்போ ஒரு அந்த குழாயில் பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, கொலஸ்ட்ராலில் ரத்தம் வந்து போகுது, அதில் டச் பண்ணி தான் போகுது. ஸோ கொலஸ்ட்ராலில் அந்த ரத்தம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகாத கேட்பீங்க. அந்த கொலஸ்ட்ரால் மேலே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி, ஒரு ஜெவ் மாதிரி வருது. ஸோ அந்த ஜெவ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்துக்கும் இந்த கொலஸ்ட்ராலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பிரித்து வைக்குது, ரத்தம் மட்டும் போகுது ஹார்ட்டுக்கு. ஸோ அந்த ஜெவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிழிஞ்சிச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்லாம் டியர் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்தம்லாம் போய் என்ன பண்ணோம், அந்த ஜெவ்வை க்ளோஸ் பண்ணதுக்கு ரத்தம் கட்ட ஆரம்பிக்கும். இது ஒரு சின்னதாக உதாரணம் மூலியமாக சொல்லணும்னா, நம்ம கையில் இங்கே கிழிச்சிக்கிச்சோ இல்லை காலில் கிழிச்சோ என்ன ஆகும் தெரியுமா, நம்ம உடனே கையை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணணும், கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ண உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்தம் வந்து அப்படியே கட்ட ஆரம்பிக்குது. எதுக்காக ரத்தம் கட்டுது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கிழிஞ்சிருச்சு, ஸோ ரத்தம் வெளியே வந்துட்டு இருக்கு, அந்த ரத்தம் வெளியே வரக்கூடாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற ரத்தம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா டார்க் ஆகுது, அதாவது ரத்தம் கட்ட ஆரம்பிக்குது. கட்ட ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கை எடுத்தோன்னே அந்த இடத்துல ரத்தம் வந்து ஸ்டாப் ஆகிடும். அது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தம் அப்படியே கட்டி இருக்கும், அப்படியே காஞ்சிருக்கும். ஸோ இதே வேலை தான் அந்த ஹார்ட் குழியும் அந்த குழாய்கள் இருக்குல்ல, ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் இருக்குல்ல, ஸோ அந்த குழாயில் நடக்குது. ஸோ அந்த இடத்துல டேர் ஆச்சுன்னா அந்த கொலஸ்ட்ரால் மேலே இருக்கிற அந்த ஜவ்வு சொன்னோம் பார்த்தீங்களா, அது டேர் ஆச்சுன்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ரத்தம்லாம் வந்தது அந்த இடத்துல கட்ட ஆரம்பிக்கும். அப்படி கட்ட ஆரம்பிக்கும் போது அந்த பைப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரத்தம் கட்டினோடனே அப்படியே அடைச்சிக்கும். அந்த குழாயில் அடைச்ச உடனே அதுக்கப்புறம் ரத்தம் வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே சின்ன சின்ன அந்த வேர்கள்லாம் சொல்ல பார்த்தீங்களா, ஒரு குழாய் மூலம் நிறைய வேர்கள் இருக்கும், மரம் மாதிரி கிளைகள் இருக்கும். ஸோ அது சின்ன சின்ன இடத்துல வந்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெயின் வரும், அந்த இடம் பார்ட் மட்டும் டேமேஜ் ஆகும். ஸோ அது நாலு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனால் ஆஞ்சியோ மூலியமா ஈஸியாக சரி பண்ணுவாங்க. சில பேருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா டாப்பில் ரத்தம் வரக்கூட மேல் குழாயிலேருந்து கீழே ஹார்ட் இருக்குது, அது மேலேருந்து டாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்ஸோ இந்த மாதிரி டேர் ஆகி ரத்தம் அந்த இடத்துல கட்டிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு அதிகம். ஸோ அதனால் பெயின் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எங்கே இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இசிஜிலாம் எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் இருக்கா, நார்மல் பிளட் ஃப்ளோ இருக்கான்னு பார்ப்போம். அதாவது இப்போ வந்து 80% அந்த ஃபேட் கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்தீங்களா, கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு அதே இசிஜி தான் காட்டும். அதே மாதிரி 20% கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இசிஜி ஒன்று தான் காட்டும். ஏன்னா ரத்தம் வந்து அங்கே போகுது, ரத்தம் ஸ்டாப் ஆகல, இங்கே வந்து கேப் பெருசாக இருக்குது, ரத்தம் செலுத்த முடியுது போகுது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேப் சின்னதாக ரத்தம் போகுது. ஸோ அது ஃபுல்லாக பிளாக் ஆனாலோ இல்லை இந்த மாதிரி டேர் ஆனாலோ அப்போ தான் தெரிய வரும். அதுக்காக எங்கே பெயின் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ உடனடியாக மருத்துவமனைக்கு போய் செக் பண்ணுங்கள். அடிக்கடி மருத்துவமனை சொன்னாலும் ஒரு கேள்வி வரும், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மருத்துவமனைலாம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் சரி பண்ண சொல்கிறோம். இயற்கையான முறையில் சரி பண்ணலாம், நம்ம இயற்கையாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அது இயற்கையான முறையில் சரி பண்ணலாம். இப்போ இருக்க நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே இயற்கையாக எடுத்துக்கல, எல்லாமே இன்ஸ்டன்ட். ஒரு ஒர்க் அவுட் பண்ணத்தில், ஒரு எக்ஸசைஸ் பண்ணத்தில், வாக்கிங் போகிறதுல ஈஸியான ஃபுட் இன்ஸ்டன்ட்டாக கிடைக்குதா, உடனே சாப்பிடுறது. ஸோ வேலை செய்யறதுல, ஆஃபீஸில் போய் அப்படியே உட்காந்துட்டு சண்டே ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியே ஆனால் போய்ட்டு ஜாலியாக பேசுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பழக்கம், அதெல்லாம் கெட்ட பழக்கம் நிறைய வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். நம்ம ஒழுங்காக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போகாமல் நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் அடிக்கடி நிறைய பேருக்கு வரும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருக்குமே தெரியும், புகைப்பிடி ஸ்மோக் பண்ணது, பீடியோ சிகரெட்டோ இல்லைனா பார்த்தா இந்த பாக்கு போடுறது, அதை பிடிக்கிறதும் ஒன்று தான், அது வாயில் போட்டு மென்று சாப்பிடுறது, இந்த மாதிரி துப்புறதும் ஒன்று தான். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் அதிகமாக வரும். அதுக்கடுத்து சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், உடம்புல கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்கடுத்து சும்மாவே, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடிபிபிஓ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வந்து கையிலையோ இல்லை கால் பேசுறது வாயிலே தான் இருக்கும், மற்றபடி நம்ம பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாக அசையாமல் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், மாதம் உள்ள கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரோம், நம்ம திங்க் பண்ணுறோம், அதே மாதிரி கைக்கு வேலை கொடுக்குறோம், அதே மாதிரி வாயில் காலை ஏதோ அட்டம் பண்ணுறோம், மற்றபடி நம்ம பாடி பார்ட்ஸ்லாம் அப்படியே உட்காந்த இடத்துல அப்படியே இருக்குது, ஆனால் நம்ம வேலை செஞ்சால் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எந்த வேலை செய்யாமல், அதாவது இந்த மாதிரி கை, ஸோ இந்த மாதிரி பேசுறது, அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு பாடி பார்ட்ஸ் அப்படியே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாக வரும். ஸோ எல்லாரும் அடிக்கடி இந்த வாக்கிங்கு இல்லைன்னா எக்ஸசைஸு ஒரே இடத்துல உட்காராதீங்க. ஆஃபீஸில் இருக்கவங்க கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவரோ இல்லை 1.5 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெளியே எழுந்து வந்துங்க, கை கால் அசைங்க, சின்ன ஒர்க் அவுட்லாம் தெரியும், கையை ரொட்டேட் பண்ணுறது, ஸோ காலை ரொட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுங்கள். ஆனால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கலாய்ப்பாங்க பக்கத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹெல்த் பாதிப்படையும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 25 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும்போது குறைச்சிக்கலாம், ஸோ இப்போ குறைச்சிக்கலாம் சொல்லிட்டு அப்படி இருப்போம்.
அப்படி தயவுசெய்து இருந்தாதீங்க. சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும் போதே உங்கள் குழந்தையோ இல்லை உங்களுக்கே தெரிஞ்சாலோ உடற்பருமை இருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முறையாக வாக்கிங் போங்க, சாப்பாடு ஒழுங்காக கொடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உடலை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக வச்சுருங்க. அதிகப்படியாக இடம் நம்ம பையன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு அதிகப்படியாக இடம் சொல்லிட்டு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் உடம்பு ஏறும். இதனாலையும் ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்கடுத்து முக்கியமாக ஒன்றே சொல்லிக்கிறேன், எல்லாம் இந்த குடிப்பழக்கம் மதுப்பழக்கம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த குடிப்பழக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரி சிகரெட்டு இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழறேன், இது வந்து இருக்கிறது ஒரு லைஃப் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. பிடிச்ச மாதிரி கொஞ்ச நாள் வாழ்வீங்க, அதுக்கப்புறம் நோய் வந்து இறந்து போயிடுவீங்க. ஸோ இதுதான் பிடிச்ச மாதிரி வாழ்க்கையா? பிடிச்ச மாதிரி வாழ்க்கைனா இப்போ ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபுட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டை பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு எப்போச்சும் ஒரு வாட்டி சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஸோ நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கலாம். அதுக்காக இந்த சிகரெட் பிடிக்கணும், இந்த மாதிரி டம் அடிச்சு இல்லை சரக்கு அடிக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும், இதுதான் என்னோட லைஃப்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக அப்படி பிடிச்சா ஒன்றும் இல்லை. யாரும் வந்து உங்கள் திட்ட போகிறதில்ல, எதுவும் கண்டிக்க போகிறதில்ல. அப்படி பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இல்லை ஹார்ட் அட்டாக் மொத்தம் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறதுனாலையும் இல்லை இந்த குடிக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா வேறு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்தால் நம்ம லைஃப் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 55 வயசு 60 வயசுலேயே போயிடுறோம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக போயிடும். தயவு செய்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். மற்றும் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் பண்ண விஷயம் ஒரு சிலர் சொல்லியிருப்பேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் என்ன வரும் ஹார்ட் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா எப்படி ஹார்ட் அட்டாக் வருது, அதுக்கடுத்து ஸோ யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும் சொல்லியிருக்கேன். ஸோ முக்கியமாக நாங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க வேறு ஒரு பதிவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேச போகிறேன். மற்றும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.